போட்டித் தேர்வு எழுதும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம ஜியாகிரஃபி படிக்கிறதுல ஆறுகள் கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. இது ஒரு பிடிஎஃப்பை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். ஆறுகள் கொஷினில் கன்ஃபார்மாக ஒரு மார்க் எடுத்துடலாம். வாங்க கொஷின்குள்ளே போகலாம். இந்தியாவுடைய மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் மிகவும் நீளமான ஆறு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நர்மதை நதி தான். அடுத்த கொஷின் பார்க்கலாம். வடக்கில் உள்ள விந்தியன் மலைத்தொடர், தெற்கில் சாட்புரா மலைத்தொடர், இடையே செல்லும் பிளவு பள்ளத்தாக்கில் மேற்கு நோக்கி பாயும் ஆறு எதுன்னு கேட்டிருக்காங்க. நர்மதா நதி தான், அதுவும் நமக்கு நர்மதா நதி தான். அடுத்து இந்தியாவில் கங்கையும் யமுனையும் சந்திக்கும் இடத்துல எந்த பிளேஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா கங்கையும் யமுனையும் கூடும் இடத்துல நமக்கு அலகாபாத் அப்படின்ற பிளேஸ் இருக்குது. இந்தியாவுடைய தெற்கு தீபகற்ப பகுதியில் உள்ள 10% பரப்பளவை உள்ளடக்கிய இரண்டாவது பெரிய படுகை கொண்ட நதி எதுன்னு பார்த்தோம்னா கோதாவரி தான் சொல்கிறாங்க. இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தெற்கு தீபகற்ப பகுதியில் 10% பரப்பளவை உள்ளடக்கிய செகண்ட் பெரிய படுகை கொண்ட நதின்னு கேட்டாங்கன்னா கோதாவரி. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். அடுத்து சம்பல் நதி எந்த நதியுடைய துணையாறுன்னு பார்த்தோம்னா யமுனையோடைய துணையாறுகள் தான் நமக்கு சம்பல் நதின்னு சொல்கிறாங்க. யமுனை நதியின் துணை நதி தான் நமக்கு சம்பல். தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு எதுன்னு பார்த்தோம்னா கோதாவரி தான். இரண்டாவது அதில் பார்த்தோம்னா அதுவும் கோதாவரி தான். இதுவும் வந்து நமக்கு கோதாவரி தான். நெக்ஸ்ட்டு ஆறுகளை பற்றி ஒரு ரிவிஷன் கொடுக்கலாம். இதை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். இந்த கொஷினை பாருங்கள். ஆறுகளை வந்து நம்ம எப்படிலாம் நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா ஆறுகள் வந்து இமயமலை ஆறுகள், தீபகற்ப ஆறுகள்னு 2 விதமான ஆறுகள் இருக்குது. இமயமலை ஆறுகள் எதெல்லாம் பார்த்தோம்னா அதாவது வற்றாத ஆறுகள். இமயமலை ஆறுகளை நம்ம வற்றாத ஆறுகள்னு சொல்கிறாங்க. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. அடுத்து தீபகற்ப இந்தியாவில் உள்ள ஆறுகள் எதுன்னு பார்த்தோம்னா தீபகற்ப இந்தியா, இதுதான் வந்து தீபகற்ப இந்தியா. இதில் வந்து கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் இருக்குது, அதே மாதிரி மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள்னு இருக்குது. கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள், மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் 2 தான் இருக்குது. எதுன்னு பார்த்தோம்னா நர்மதையும் தபதியும் மட்டும்தான் நமக்கு மேற்கு நோக்கி பாயும். மற்ற எல்லா ஆறுகளும் நமக்கு கிழக்கு நோக்கி தான் பாயும். எதெல்லாம் பார்த்தோம்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. இந்த 4 ஆறுகளும் வந்து நமக்கு கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இமயமலை ஆறுகள் 3 இருக்கா. அந்த இமயமலை ஆறுகள் 3ஐயும் வந்து பார்க்கலாம் நம்ம. ஃபஸ்ட்டு என்ன ஆறுகள் வந்து சொல்கிறாங்கன்னா சிந்து, அடுத்து கங்கை, அடுத்து பிரம்மபுத்திரா. அதோட லென்த்து வந்து கொடுத்துருக்காங்க. சிந்து வந்து 2850, கங்கை 2525 கிலோமீட்டர், பிரம்மபுத்திரா 2900. இதில் வந்து சிந்து நதி எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா திபத்தில் கைலாஸ் மலைத்தொடரில் மானசரோவர் ஏரியில் தான் உற்பத்தி ஆகும். பிரம்மபுத்திராவும் அதே இடத்துல தான் உற்பத்தி ஆகும். திபத்து, மானசரோவர் ஏரி, கைலாஸ் மலைத்தொடரில் தான் உற்பத்தி ஆகும். இதை வந்து கங்கை பார்த்தோம்னா கங்கோத்ரி அப்படின்ற இடத்துல வந்து உத்தரகாண்டில் உள்ள கங்கோத்ரி அப்படின்ற இடத்துல வந்து உற்பத்தி ஆகும். அந்த உற்பத்தி ஆகும்போது அதோடைய பேர் பார்த்தோம்னா பாகிரதின்னு சொல்கிறாங்க. பங்களாதேஷில் வந்து கங்கையை வந்து பத்மான்னு சொல்கிறாங்க. பங்களாதேஷ் இருக்குது, அங்கே வந்து பத்மான்னு சொல்லுவாங்க. இது எங்கே போய் கலக்கும்னு பார்த்தோம்னா சிந்து மட்டும் நமக்கு அரபிக்கடலில் வந்து போய் கலந்துரும். மற்ற 2 வந்து வங்காள விரிகுடாவில் தான் நமக்கு கலக்கும். இதோடைய துணை நதிகளை கொடுத்துருப்பாங்க. சிந்து நதிகள்னு சொல்கிறாங்களே, சிந்து நதியோடைய துணை நதிகள் எது? ஒவ்வொரு நதிக்கு துணை நதிகள் கொடுத்துருப்பாங்க. ஜீலம், செனாப், ராவி, பியாஸ், சட்லஜ் சிந்து நதியின் துணை நதி. கங்கையை பற்றி சொன்னோம்னா இது தெரியும், பாகிரதி பேரில் உற்பத்தி ஆகும். பங்களாதேஷில் வந்து பத்மா, பங்களாதேஷ் பத்மா அப்படின்னு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. பாகிரதியின் உற்பத்தி ஆகும். பங்களாதேஷில் பத்மான்னு சொல்லுவாங்க. இதை வந்து வடபகுதி, தென்பகுதி இந்த மாதிரி 2 ஆறுகள் 2 விதமாக வந்து துணையாறுகள் வந்து சொல்கிறாங்க. இதை வந்து கேட்பாங்க. பர்டிகுலராக தென்பகுதியில் உற்பத்தி ஆகும் ஆறுகள் எதுன்னு கேட்டாங்கன்னா யமுனை, சோன், சம்பல். இது 3 வந்து தென்பகுதியில் உற்பத்தி ஆகும் ஆறுகள், இதோடைய துணை நதிகள். வடபகுதியில் வந்து உற்பத்தி ஆகிற ஆறுகள் பார்த்தோம்னா கோமதி, காக்ரா, கண்டக், கோசி. பிரம்மபுத்திராவுடைய பற்றி கேட்டு சொன்னோம்னா இது நமக்கு தெரியும், திபெத் மானசரோவர் ஏரியில் உற்பத்தி ஆகுது. பங்களாதேஷில் வந்து ஜமுனா, கங்கை ஆற்றுடன் இணைந்த பங்களாதேஷில் வந்து ஜமுனான்னு சொல்கிறாங்க. திபெத்தில் வரும்போது சாங்போனா தூய்மை. திபெத்தில் வரும்போது சாங் பாடிக்கிட்டே வரும். சாங் போனால் தூய்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு பாட்டு பாடிக்கிட்டே வரும். அதே பங்களாதேஷில் வந்து ஜமுனா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரும். இதோடைய துணை நதிகள் பார்த்தோம்னா தீஸ்தா, மானஸ், பராக், சுபன்ஸ்ரீ, பிரம்மபுத்திராவுடைய துணை நதிகள். இது நல்லா ஹிண்ட்டை வச்சு பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம்.
கங்கை இதை பாருங்கள், பிரம்மபுத்திரா வந்து பங்களாதேஷில் வந்து ஜமுனான்னு நம்ம வந்து சொல்கிறோமா, அதே வந்து கங்கையோட இணைஞ்சதுக்கப்புறம் அதை வந்து மேக்னான்னு பேர் மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது பிரம்மபுத்திராவுக்கு வந்து 3 பேர். திபத்தில் வந்து ஃபஸ்ட்டு திபத்தில் தானே உற்பத்தி ஆகுது. உற்பத்தி ஆகும்போது சாங் பாடிக்கிட்டே உற்பத்தி ஆகுது. சாங் இப்போ தூய்மை. அடுத்து பங்களாதேஷ் வந்தோன்னே ஜமுனா. கங்கையோட இணைஞ்சதுக்கப்புறம் மேக்னாவாக மாறிடுது. இது 3 வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து இந்த 4 நதிகளும் வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. லென்த் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. மகாநதி வந்து 851 கிலோமீட்டர், கோதாவரி வந்து 1465 கிலோமீட்டர், கிருஷ்ணா வந்து 1400, காவேரி வந்து 800 கிலோமீட்டர். இருக்கிறதுலே அதிகமான லென்த்து வந்து நமக்கு கோதாவரி தான். தீபகற்ப இந்தியாவில் நீளமான ஆறு எதுன்னு கேட்டாங்கன்னா நமக்கு கோதாவரியை தான் நம்ம சொல்லணும். 2வது நீளமான நதி எதுன்னு கேட்டாங்கன்னா கிருஷ்ணா. ஃபஸ்ட்டு வந்து கோதாவரி, 2வது வந்து நம்ம வந்து கிருஷ்ணாவை வந்து சொல்லணும். எங்கெல்லாம் உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தோம்னா மகாநதி வந்து சத்தீஸ்கர், ராய்ப்பூரில் வந்து உற்பத்தி ஆகுது. அதே கோதாவரி பார்த்தோம்னா மகாராஷ்டிரா, நாசிக் மலைத்தொடரில் உற்பத்தி ஆகுது. கிருஷ்ணா வந்து மகாராஷ்டிராவில் மகாபலேஸ்வரில் உற்பத்தி ஆகுது. காவிரி நல்லா தெரியும், கர்நாடகாவில் குடகுமலையில் தலைக்காவேரி அப்படின்ற ஒரு பர்டிகுலரான பிளேஸில் வந்து உற்பத்தி ஆகுது. சத்தீஸ்கர். இது 2 வந்து கோதாவரியும் கிருஷ்ணாவும் வந்து மகாராஷ்டிராவில் வந்து உற்பத்தி ஆகுது. இதில் வந்து துணை நதிகளை வந்து பார்க்கலாம். மகாநதியுடைய துணை நதி பார்த்தோம்னா சீனாத்து, தெலனு, சந்தூர், சித்ரட்லா, கெங்குட்டி, நன்னு. அதே கோதாவரி பார்த்தோம்னா பூர்ணா, பெங்கங்கா, பிரணீதா, இந்திராவதி, தால், சலாமி. ஒரே பெண்கள் பேராக வரும். அடுத்து நமக்கு கிருஷ்ணாவுடைய துணை நதி கொய்னா, பீமா, முசி, துங்கபத்ரா, பெட்டவாறு. இதெல்லாம் வந்து கிருஷ்ணாவுடைய துணை நதிகள். கங்கைக்கு துணை நதிகள் வந்து கொடுக்கல. தென்னிந்தியாவின் கங்கை எதுன்னு கேட்டாங்கன்னா நமக்கு காவேரின்னு போட்டுற வேண்டிதான். அடுத்து நர்மதை, தபதி வந்து ஒரு 2மே வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலிஸ்டான இது. அது 2யும் வந்து நல்லா பார்த்துக்கிறணும். அதாவது அரபிக்கடலில் தான் இது 2ம் வந்து கலக்கும். மற்றதெல்லாம் வந்து ஒரு மாதிரி இருந்தாலும் நர்மதை, தபதி மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நர்மதையோடைய நீளம் பார்த்தோம்னா 13-12 கிலோமீட்டரு, தபதி வந்து 7-4 கிலோமீட்டரு. மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில், மற்றதெல்லாம் வந்து கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள். இது 2ம் மட்டும்தான் நமக்கு வந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். இருக்கிறதுல மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் நீளமானது எதுன்னு கேட்டாங்கன்னா நமக்கு நர்மதைன்னு சொல்கிறாங்க. 2மே வந்து மத்திய பிரதேசத்தில் தான் உற்பத்தி ஆகுது. மேற்கில் மத்திய பிரதேசத்தில் அமர்கட் பீடபூமியில் நர்மதை உற்பத்தி ஆகுது. தமதி பார்த்தோம்னா மத்திய பிரதேசத்தில் பெண்டூல் பகுதியில் வந்து உற்பத்தியாகி அரபிக்கடலில் வந்து நமக்கு வந்து கலந்துரும். நர்மதியுடைய துணை நதிகள் பார்த்தோம்னா பர்னா, ஹலூன், ஹரான், பஞ்சர், தூதி, சக்கார், டவா, கோலார். அதே தபதியுடைய துணை நதிகள் பார்த்தோம்னா வாகி, கோமே, அர்ணாவதி, அனர், நீசுபுரே, பஞ்சாரா, போரி. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து தபதியுடைய துணை நதிகள் வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் இங்கிலீஷு. இந்த மாதிரி துணை நதிகள் ரிலேட்டடான கொஷின்ஸு, நதிகள் ரிலேட்டடான கொஷின் இந்த ஒரு PDF படித்தாலே போதும், உங்களுக்கு நல்லா கிளாரிஃபை ஆகிரும். தேங்க்யூ டு ஆல்.